கடன் அதிகமாக இருக்குது, மாத சம்பளம் கம்மியாக இருக்குது, நம்மளால் சேமிக்கவே முடியலை. 10 லட்சத்துக்கு நகை கடன் இருக்குது, அதை எப்படி திருப்புறதுன்னு தெரியவே இல்லை, ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி 10 லட்சம் நகை கடனை நம்ம அடைக்கிறது, எப்படி நம்மளால் ஒரு 4 லட்சம் சேமிக்க முடியும் 5 வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. நகைக்கடன் எவ்வளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. இதை 5 வருஷத்தில் அடைக்க ஒரு சில ஆலோசனை தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கட்டாயங்கிறது கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு இது ஏற்றதாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்குங்க. 5 பேர் கொண்ட குடும்ப உறுப்பினருக்கு இது சரியானதாக இருக்கும். 6 பேர் கொண்டவங்களுக்கும் இதை நம்ம வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இந்த நகையை நம்மளால் மீட்கிறதுக்கு முடியுங்க. மாத வருமானம் எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் இருக்குது மாத வருமானம். ஆனால் நமக்கு கடன் 10 லட்ச ரூபாய் இருக்குது. 5 வருஷத்தில் இதை அடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத வீடியோ எண்டு வரைக்கும் சொல்லியிருக்கேன், இடையிலையும் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வருமானம் வந்த உடனே 3ஆக பிரித்து கொள்ளுங்க. 30,000 இல்லை 15,000. 30,000 2ஆக பிரித்து வச்சுக்குங்க. 15,000 அப்போ தான் நம்மளால் கடன் அடைக்கிறதுக்கு முடியும். ஃபஸ்ட்டு 15,000 என்ன செய்யணும், அடுத்த 15,000 என்ன செய்யணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15,000 3ஆக பிரிச்சுக்குங்க. 50, 30, 20 அப்படிங்கிற ஒரு விதிப்படி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 15,000 மல்லிகை உட்பட அத்தியாவசிய செலவு எதுவோ அதுக்கு அதை பயன்படுத்திக்குங்க. 2ஆவதுல 30% இதர செலவு, அதாவது பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்குங்க. 3ஆவது 20% சேமிப்புக்குன்னு கண்டிப்பாக பயன்படுத்தி வைக்கணும். இதை எப்படி பிரிக்கலாங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கேன். சேமிப்பு போக தாங்க செலவு செய்யணும். செலவு செஞ்சுட்டு சேமிக்கலான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. நமக்கு இப்போதைக்கு நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது, நமக்கு மாத சம்பளம் 15,000 ரூபா அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. வாடகை வீடாக இருந்தால் மாதம் 5,000 ரூபாக்குள்ளே நம்ம வீட்டு வாடகை கண்டிப்பாக செலுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை மீறி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத மளிகை பொருள், மாதம் ஒரு 3,000 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. 3,000 ரூபாய்க்குள்ளே மளிகை பொருள் எப்படி வாங்கலாம், எப்படியெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். வார செலவுக்குன்னு ஒரு 2,000 ரூபா, நம்ம மாத மளிகைக்கு தான் இதை நான் ஒதுக்கியிருக்கேன். வார செலவுன்னு நம்ம கறி எடுக்கிறதுக்கோ காய்கறி எடுக்கிறதுக்கோ 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். வாரத்துக்கு 500 ரூபா மீறி 4 வாரத்துக்கு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமிப்புக்கு 2,000 வச்சுருக்கேன். இதை கட்டாயம் சேமிப்புக்குன்னு எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. இதில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. அப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கிற 3,000 ரூபா ஒரு அவசர தேவைக்கு, இது பசங்களோட ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கோ இல்லை வெயின் ஃபீஸுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு இது உங்களுக்கு பயன்படும். ஒரு மருத்துவ செலவுக்கு, ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு, இந்த மாதிரி தேவைகளுக்கு நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அவசர தேவைக்குன்னு ஒரு 3,000 ரூபாய் தூக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இந்த சேமிப்பில் நம்ம கையே வைக்கக்கூடாது. 2ஆவது விஷயம், நமக்கு கடன் இருக்கும் போது சேமிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேமிக்கணும் தான். இந்த சேமிப்பை ஒரு முதலெல்லாம் நினச்சி சேமிங்க, நம்ம எதிர்காலம் நினச்சி சேமிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கடன் இருக்கு இல்லையா, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த ஒரு சிறு தொகையும் உதவும். அது எப்படி உதவுது அப்படிங்கிறத நான் இறுதியில் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் பொருளை பயன்படுத்திக்கங்க. செலவு பகுதியாக நமக்கு குறையும். மாத செலவை இதிலே நம்ம பகுதியாக குறைச்சிக்கலாம். ரேஷன் பொருளில் இருக்கிற அரிசியை இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கங்க. கோதுமையை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை, எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி பயன்படுத்திக்கங்க. அக்கத்தில் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சமயத்தில் அந்த பொருளை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மாத செலவு பகுதியாக குறையும். இதிலிருந்து நம்ம கொஞ்சம் காசும் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். எதுவுமே நம்ம கையில் தாங்க இருக்குது. சிக்கனமாக இருந்தால் எதையுமே செயல்படுத்துறதுக்கு முடியும். அதுபோல் நம்ம கடன் அடைக்கிற வரைக்கும் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு இதெல்லாம் எதையுமே நம்ம தவிர்த்தரணும். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங், இஎம்ஐவில் ஜாமான் வாங்குறது, ஏன்னா கடன் அடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம காசு இதில் கரைஞ்சி போகுமே தவிர்த்து நம்மளால் கடன் அடைக்க முடியாது. அது மாதிரி ஆஃபர் மோகத்திலேயே நீங்கள் விழுந்துட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருந்தோம்னா நமக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்க கடன் தீர்ந்துடும். நம்ம பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ராஜா தான், நம்ம செலவு பண்ணிக்க போகிறோம், நம்ம சேமிக்க போகிறோம். நம்மளை யாரும் கேட்க மாட்டா. ஏன்னா கடன் இருக்க வரைக்கும் நம்ம இந்த மாதிரி செலவுலாம் பார்த்தோம்னா இறுதி வரைக்கும் நம்ம வட்டி தான் கட்டணமே தவிர்த்து நம்மளால நகை மீட்கிறதுக்கு முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 15,000 எப்படி பிரிக்கணும், எப்படி செலவு பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். 2ஆவது 15,000 முழுவதும் கடன் அடைக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க.
கடன் அடைக்கிறதுக்கு சிறந்த வழி ஏலச்சீட்டு தாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஏலச்சீட்டு இருக்குது. உங்கள் ஊர் பக்கம்லாம் ஏலச்சீட்டு இருந்தால் நம்பிக்கை உரியவங்கக்கிட்ட நீங்கள் சீட்டை போட்டுக்குங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் ஏலச்சீட்டு போடுங்க. சொந்த வீடு வச்சுருக்காங்களா, உங்களுக்கே பழக்கம் வழக்கமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா சீட்டு போட்டுட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அந்த விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 லட்ச ரூபா சீட்டு போடுங்க. 15,000 ரூபாய்க்கு தாராளமாக 3 லட்ச ரூபா சீட்டு போடலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு லட்சமாக பிரித்து போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்மளால் வந்து மொத்தமாக தான் போட்டாலும் சரி, நமக்கு எப்படியா இருந்தாலும் சீட்டு லாபம் தாங்க. எப்படி சீட்டு லாபங்கிறத வேணும்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மொத்தமாக 3 லட்சம் சீட்டு போட்டால் நமக்கு பல்காக வந்து நமக்கு காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் கொண்டு போய் நகையை நம்ம திருப்புறத்துக்கு வழிவகை பண்ணும். 3 லட்ச ரூபா சீட்டு ஏலம் போக ஒரு 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 2,70,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஒரு 5வது சீட்டு தள்ளி, ஒரு 6வது சீட்டு தள்ளி நம்ம எடுத்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம கையில் காசு வரும். இது வந்து எப்படி சாத்தியமாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழு சீட்டு குழுவாக இருந்தால் இது கண்டிப்பாக சாத்தியமாகும். ஆனால் வந்து 10 பேர் உள்ள ஏலச்சீட்டில் சேர்ந்துடாதீங்க. ஏன்னா நம்ம மாதம் 30,000 வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு கையில் இருக்கிறது 15,000 ரூபாய் தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏலச்சீட்டை தான் நம்ம சேர்ந்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சீட்டில் வந்து நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா நகைக்கடன் இருக்குது. நமக்கு வந்து சீட்டு வந்து தள்ளி எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? ஒரு 5வது சீட்டுக்கெல்லாம் தள்ளி எடுக்கிறோம். நீங்கள் இந்த மாதத்துலேருந்து இப்போலேருந்து கணக்கு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 2,70,000 ரூபாய் நம்ம கையில் காசு கிடைக்கும். அப்போ நகை கடனுக்கு கொண்டு போய் இதை செலுத்திட்டீங்கன்னாக்கா நமக்கு வட்டி கொஞ்சம் கம்மியாகும். இதில் வந்து நமக்கு வந்து மீதம் இருக்கிற தொகை எவ்வளோ இருக்கும்? 7,50,000 ரூபா, 7,30,000 ரூபா மீதம் இருக்கும். இது வந்து ஒரு 20 மாதங்களுக்குள்ளேயே நம்ம ஒரு 3 லட்சம் நகை கடனை திருப்பறதுக்கு முடியும். கொஞ்சமாக கட்டிட்டு பொருள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ நம்மக்கிட்ட கையில் பொருளும் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம வட்டி கடனையும் அடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மாதம் மட்டும் தான் முழு தொகையை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் சீட்டில். அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா கசர் போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே 2,70,000 வந்துச்சுன்னா அதில் 2ஆக பிரித்தா இதுலேயே நமக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு ஒரு கம்மியாக நமக்கு காசு வருது பார்த்தீங்களா. அதனால் வந்து ஏலச்சீட்லேயும் கட்டுற தொகை நமக்கு கம்மியாக வரும். ஒரு 1,200 ரூபா, 12,000, 13,000 அப்படி கட்டுற இடத்துல 2,000 to 3,000 ரூபா நமக்கு மாதத்தில் மிச்சமாகும். அதையுமே ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 20 மாதம் கடைசி ஒரு 20வது சீட்டில் தான் ஒரு 3 சீட்டுக்கு நம்ம மொத்தமாக கட்டுற மாதிரி வரும். அது வரைக்கும் இந்த காசை ஒரு டப்பாவில் பத்திரமா போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொண்டு போய் நகையோட சேர்த்து நீங்கள் வர வச்சுட்டு வந்துடுங்க. அப்போ நம்ம முதல்ல வந்து கழியும், இல்லை வட்டி சுமையை நமக்கு குறைக்கும். இதை காசு கையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதர செலவு பண்ணிடக்கூடாது. போட்ட ஒரு 20 மாதத்துலேயே நம்ம ஒரு 3 லட்ச ரூபா பக்கம் ஒரு கடனை அடைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 20 மாதத்துலேயே நம்மளால் வந்து ஒரு 3 லட்சம் பக்கம் கடனை கட்டியிருக்க முடியும். செகண்ட் 20வது மாதத்தில் அதே கடனை கட்டி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் சீட்டை ஆரம்பிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7,30,000 ரூபா தான் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது. நீங்கள் சீட்டை வந்து 2வது சீட்டு 3வது சீட்டாக தள்ளி எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து 20 மாதங்கள் கழித்து எடுத்தாலும் சரி, 20 மாதத்துக்கு நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே கட்டி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வட்டி கட்டுற பணம் மிச்சமாக இருக்கும். மீதம் இருக்கிற தொகைக்கு தான் நம்ம வட்டி பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 2-3 சீட்டு தள்ளி எடுக்கிறதே கொஞ்சம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். அப்போ 7,30,000 ரூபா பணத்துக்கு நீங்கள் இதை வந்து தள்ளி எடுத்தீங்கன்னா 2,70,000 நம்ம கையில் காசு கிடைக்கும். அப்போ நகைக்கு கொண்டு கட்டிட்டோம்னா நம்ம கையில் மீதம் இருக்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 4,60,000 ரூபாய் நகை தான் நமக்கு கடன் இருக்குது. அந்த கடனையும் நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம். இதே 20 மாதம் முடிச்சுட்டு 3வது 20 மாதங்களுக்கு நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 4,60,000 ரூபாய், இது வந்து நீங்கள் முழுமையாக 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா மீதம் இருக்கிற பேலன்ஸ் நமக்கு வந்து 1,60,000 ரூபாய் கடன் தான் நமக்கு இருக்கும். ஆனால் சீட்டு போட்டால் இது சாத்தியம். கண்டிப்பாக சீட்டு போடாமலையும் நம்மளால் எப்படி அடைக்கிறங்கிற ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கசரு போக மீத தொகையை 2,000 எடுத்து வச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை ஒரு 60 மாதங்களுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணால் 1,20,000 ரூபாய் நம்ம கையில் காசு இருக்கும். இதையே நீங்கள் வந்து ஒவ்வொரு 20 மாதங்களுக்கும் கணக்கு பண்ணால் அந்த தொகை எவ்வளோ வருதோ அதை கொண்டு போய் நீங்கள் வட்டி தொகையில் கட்டிட்டாலும் சரி, நீங்கள் முதல்ல கட்டி நகையை திருப்பிட்டாலும் சரி, எதுவுமே நமக்கு லாபகரமானதா. நான் மொத்தமாக சேர்த்து வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேர்க்கும் போது எவ்வளோ வருது? 1,20,000 ரூபாய் வருது. அப்போது நமக்கு வந்து நகையை நம்ம திருப்பிட்டோம். 3 லட்ச ரூபாய் கடன் அடைஞ்சு போச்சு. மீதம் இருக்கிறது நமக்கு 1,60,000 ரூபாய் நகைக்கடன் தான் இருக்குது. அதில் 1,20,000 ரூபாய் நம்ம வந்து 2,000 எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையே நம்ம செலுத்தி வச்சுட்டோம்னா நமக்கு மீதம் இருக்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 40,000 ரூபாய் நகைக்கடன் மட்டும்தான் நமக்கு இருக்குங்க. நம்ம வந்து 4வது வருஷம் 20வது மாதத்தில் நீங்கள் சீட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா இதே ஒரு 60 மாதம் 5 வருடங்கள் முடிந்துவிடும். 6வது வருட காலத்தில் நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னாக்கா 3 லட்ச ரூபாய் நமக்கு லாபமாக வந்தாலும் சரி,
அதே 2,70,70,000 நீங்கள் தள்ளி எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு லாபம் தான். அது 40,000 கழிச்சிட்டிங்கன்னா 2,60,000 நம்ம கையில் காசு இருக்கும். 4வது வருஷம் அதாவது 6வது வருஷம் நீங்கள் தொடக்கத்திலேயே உங்கள் கையில் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 இருக்கும். நம்மளுடைய நகைக்கடன் எல்லாமே தீர்ந்துடும். ஆனால் இந்த 15,000 கடைசி வரைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு மட்டுமே முழுமையாக பயன்படுத்துங்க. அந்த 15,000க்குள்ளேயே நீங்கள் வீட்டு செலவை பார்த்துக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத சேமிப்புன்னு நம்ம 2,000 எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீட்டு செலவுக்குன்னு பயன்படுத்திடக்கூடாது. எதிர்காலத்துக்கு நம்ம சேமித்து வச்சோம்னு நினச்சிக்கக்கூடாது. அந்த பணத்தை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1,20,000 கிடைக்குங்க. அதே நமக்கு வட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தா 1,50,000 பக்கம் வரும். நான் வெறும் தொகையாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ப்ளஸ் ஒரு 2,60,000 நம்ம சீட்டில் கிடச்ச காசு இருக்குது. அப்போ நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது? 3,80,000 நம்ம கையில் காசு இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் வட்டியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் 5 வருஷத்துக்குள்ளேயே. நம்மளால் 4 லட்ச ரூபா பணமும் சேமித்து நம்மளால் 10 லட்ச ரூபா கடனையும் ஈஸியாக அடைக்க முடியும். இதில் வட்டிக்குன்னு நீங்கள் கட்டுற தொகை ஒரு 1 லட்ச ரூபா 1,50,000 லட்ச ரூபா போனால் கூட நம்ம 2 லட்சம் 2 லட்சம் விட்டு நம்மளால் சேமித்து வச்சுருக்க முடியும். இதை மாத சேமிப்பை கடனின் முதலீடுன சேமித்து வச்சுருக்கணும். மாதம் சேமிக்கிறத எதிர்காலத்துக்கு நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்படியா இருந்தாலும் நம்ம கையில் கடைசியில் இறுதியில் நம்ம சேமித்த தொகையோட அதிக தொகை தான் நம்ம கையில் காசு வச்சுருக்கோம். ஆனால் கடன் அடைச்சிட்டு வந்துட்டோம்னா சேமிப்பு முழுக்க நமக்கு உரியது தாங்க. அப்புறம் இருக்கிற காலத்துக்கு அந்த இருக்கிற 15,000 நம்ம கடனெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் வெறும் சேமிப்புக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல ஒரு தொகையை நம்மளால் சேமிக்க முடியும். நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்கள் குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்க முடியும். கடனை சேர்த்து வச்சிருந்து நம்ம பணத்தை சேர்த்து வச்சிருந்து நம்ம எந்த இதையுமே வாங்குறதுக்கு, நிலமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், எதையும் வாங்க முடியும். கடனை சேமித்து வச்சிடாதீங்க. சிறுக சேமித்து வச்சு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிற சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 15,000 மாதம் கடனுக்குன்னு எடுத்து வைக்கிற தொகையை 60 மாதங்களுக்கு நம்ம வெறும் பணமாக மட்டுமே செலுத்தினா 9 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் இதை கட்டியிருக்க முடியுங்க. 10 லட்ச ரூபாயில் 9 லட்ச ரூபாய்க்கு நம்ம வெறும் கடனாக மட்டும் செலுத்திருக்க முடியும். நம்ம கட்டுற தொகைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளை திருப்பிக்கிறதுக்கு முடியுங்க. ப்ளஸ் சேமிப்பு தொகை நம்ம 2,000 எடுத்து வச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1,20,000 அந்த 2,000 சேர்த்துட்டு நீங்கள் 17,000 கணக்கு பண்ணி நீங்கள் நகைக்கடனுக்கு செலுத்திட்டு வாங்க. நம்ம கட்டியிருந்தோம்னா நம்ம 9 லட்ச ரூபா நம்ம வெறும் பணமாக கட்டியிருப்போம். சேமிப்பு தொகை 1,20,000 மொத்தமாக சேர்த்தோம்னா 10,20,000 நம்ம ஒரு 60 மாதத்துக்குள்ளே நம்ம அது கட்டியிருப்போம். நம்ம வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா மீத இருக்கிற நம்ம கடன் தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா 2,50,000 லட்ச ரூபா அந்த அளவுக்கு நமக்கு கடன் இருக்கும். இதையுமே நீங்கள் இந்த மாதிரி சேமிப்பு தொகையில் நீங்கள் மிச்சப்படுத்தி கட்டினீங்கன்னா ஈஸியாக மீட்டுடலாங்க. நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சேமிக்கணும், கையில் பணமும் இருக்கணும் அப்படின்னா சீட்டு திட்டம் நமக்கு மிக சிறந்த ஒன்றுங்க. இதை 60 to 70 மாதங்களில் இந்த கடன் நம்மளால் ஈஸியாக அடைச்சிட முடியும். சரியான திட்டமிடுதலும் சிக்கனமும் இருந்தால் எவ்வளோ பெரிய கடனும் நம்ம அடைக்கிறதுக்கு சாத்தியமேங்க. நம்ம குறைவான வருமானத்திலும் நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். அதிக தொகையை சேமிக்க முடியும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ்றதுக்க முடியும். நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.